இப்போ தமிழகம் ஃபுல்லாக ரொம்பவும் வைரலாக போயிட்டுருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உதயநிதி அவர்களுடைய அரெஸ்ட்டு தான். ஏன்னா திடீர்னு அவருடைய கைது அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு பரபரப்பை திமுக தொண்டர்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். ஆனாலும் அவருடைய அரெஸ்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த சர்ச்சை அப்படிங்கிறது திமுக தொண்டர்களை மிகுந்த அளவுக்கு ஒரு ஹைப் ஏற்றி விட்டுருக்கு. அதனால் அந்த பெரிய அளவுக்கு அந்த போராட்டம் அப்படிங்கிறது பல்வேறு இடத்துல வெடிச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு பக்கம் தாவேகா தொண்டர்கள் அவர் செஞ்ச அந்த வேலைக்கு கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகாவோட மகளிர் குழுவும் ஒரு பக்கம் போராட்டம் பண்ணுறது, அவருடைய உருவ எரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி தமிழகத்தில் ஒரு முக்கியமான ஒரு தலைவரோட கைது அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நேரத்தில் முதல்வர் விஜய் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த விஷயத்துக்காக ரியாக்ட் பண்ணி பேசியிருக்கிற நடிகை குஷ்பு சொன்ன விஷயம்தான் தமிழகத்தில் மக்கள்கிட்ட மிகப்பெரிய அளவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா என்னை விட திமுகவை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க வேற யாரும் இல்லை அப்படிங்கிற வார்த்தையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அப்படி என்ன ஒரு பெரிய தப்புனால அவர் கைதானாரோ அப்படிங்கிறதையும் வீடியோக்குள்ளே தெளிவாக பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தஞ்சையில் நடந்த ஒரு போராட்டத்தில் பேசியிருந்த உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எங்கே தண்ணி வருதோ இல்லையோ அங்கே தண்ணி வரணும், நான் சொன்னது காவேரியில் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு. இந்த டபுள் டிவினிங் டைலாக் மூலமாக அவர் மென்ஷன் பண்ணுறது நடிகை த்ரிஷா தான். ஏன்னா முதல்வருக்கு அங்கே தண்ணி வருதா அப்படிங்கிறத பார்க்குறது தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அந்த வேர்ட்ஸ் மீன் பண்ணியிருந்தது. அதனால் பெண்களை தரக்குறைவாக பேசியிருக்காரு, கண்டிப்பாக அவரை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகாவோட மகளிர் அமைப்பு அவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணதை தொடர்ந்து எந்நேரமேனாலும் அவர் கைது செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லிடப்பட்டிருந்துச்சு. இப்போ கிட்டத்தட்ட 9 பிரிவுகளுக்கு கீழே அவர் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டு இப்போ மத்தியத்துக்கு மேல அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கைது நடவடிக்கை அப்படிங்கிறது திமுக தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவுக்கு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் இந்த கைது நடவடிக்கை நடந்துட்டு இருக்கும் போது முதல்வர் விஜய் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எந்தவித சலசலப்பும் இல்லாமல் நகராட்சி தொடர்பான ஒரு முக்கியமான கவர்மெண்ட் ஃபங்க்ஷனை இனாகிரேட் பண்ணி திறந்து வச்சிருக்கிறாரு. இதை தொடர்ந்து வச்சு பேசியிருக்க அவரு இந்த பணிகளை ரொம்பவும் சிரமேற்கொண்டு அரசு தாங்கி நடக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சலனமே இல்லாமல் பேசியிருக்காரு. இதில் ஒரு பக்கம் பிரேமலதா விஜயகாந்த்ல இருந்து நடிகை குஷ்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உதயநிதி ஸ்டாலினுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அதில் முக்கியமாக குஷ்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பெண்களை பற்றி பேசுறது ரொம்பவும் தவறு, அப்படி அவங்கள பற்றி அவதூறாக பேசி தான் உங்களுடைய கட்சியை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அவசியம், என்னை விட திமுகவை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க வேற யாருமே இருக்க முடியாது, அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று தான், பெண்களை கல்லெடுத்து அடிப்பாங்க, இல்லை அப்படின்னா சேலையை பிடிச்சி இழுக்குவாங்க, இது 2 மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு தரக்குறைவான அரசியல் பண்ணி தான் நீங்கள் இந்த கவர்மெண்ட்டை எதிர்க்கணும், உங்களுடைய அப்போசிஷனை தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அவசியம். என்றைக்குமே பெண்கள் அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். அதை நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து செஞ்சால் மட்டும்தான் அரசியல்னு இல்லை பொதுவெளியிலேயே உங்களால் பேச முடியும். உங்களுக்கும் மனைவி மகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெண்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இணைஞ்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது பெண்களை பற்றி தவறாக பேச உங்களுக்கு எப்படி எண்ணம் எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னால் புரிஞ்சிக்க முடியல. அது மட்டும் இல்லை, இந்த விஷயத்துக்கு யாருமே சும்மா உங்களை விட மாட்டாங்க. கண்டிப்பாக இது தொடர்பானவங்க த்ரிஷா கிட்ட மன்னிப்பு கேட்குற வரைக்கும் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது ஓய போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தொடர்ந்து திமுகவை சேர்ந்தவங்க பெண்களை பற்றி தவறாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னும் நடிகை குஷ்பு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நடிகர் விஜய் அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாடி அவரை சுற்றி நிறைய விமர்சனங்கள் கான்ட்ரவர்சி அப்படிங்கிறது போயிட்டு இருந்தது. அந்த மாதிரி நேரத்தில் கூட எந்தவித ரியாக்ஷனும் பண்ணாத மனுஷன் பெண்களை பற்றி தவறாக ஒரு திமுக ஆதரவான ஒரு அரசியல்வாதி பேசினப்போ அதுக்கு உடனடியாக எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண அவரே ஸ்ட்ரெயிட்டாக வந்திருந்தார். ஏன்னா என்னுடைய ரசிகர்கள் என்ன சப்போர்ட் பண்ணுறவங்க அப்படின்னு கிடையாது, எந்த பெண்களுக்கு தமிழகத்தை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைனாலும் நான் முன்னாடி நிற்பேன், எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்கள அவதூறாக பேசுகிறத என்னால் எந்த காரணத்தை கொண்டும் பொறுத்துக்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க என்னுடைய தங்கைகள், அம்மாமார்கள், தாய்மார்கள் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது தொடர்பாக இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலினோட கைது அப்படிங்கிறது தமிழகத்தில் மிகப்பெரிய அளவுக்கு சர்ச்சையாக வெடிச்சிருக்கு. ஒவ்வொருத்தராக, அதாவது விஜயகாந்த், பிரேமலதா விஜயகாந்த், குஷ்பு அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சரத்குமார் எல்லாருமே இது தொடர்பான கண்டனத்தை தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கைதும் ரொம்ப பரபரப்பாக தமிழகத்தில் போயிட்டுருக்கு.